ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நீடில் ஹோல்ட் பண்ணணும், எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு எடுத்ததுமே வந்துட்டு அயன் நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. அயன் நீடில் யூஸ் பண்ணி எடுத்ததுமே நம்ம நீடிலை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நீடில் ஹேண்ட்லிங் அண்ட் ஹோல்டிங் வந்து நமக்கு கரெக்டாக தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? பிஃபோர் ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, நம்ம வீட்டில் இருக்கும் ஊதுபத்தி ஸ்டிக். இது நீங்கள் ஊதுபத்தி ஸ்டிக் இருந்தாலும் ஓகே தான், இல்லை மேட்ச் பாக்ஸோட ஸ்டிக் இருந்தாலும் ஓகே தான். இந்த அளவுக்கு லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லென்த் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸ், இந்த 2 ஃபிங்கர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த 3 ஃபிங்கர்ஸ் வச்சு, அதாவது தம் ஃபிங்கர் வந்துட்டு எனக்கு என்ன பார்த்த மாதிரி இருக்குது, பேலன்ஸ் இருக்க 2 ஃபிங்கர்ஸ் வந்து எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி செப்பரேட்டாக வைக்கணும். இப்படி ஒன்றா வைக்கக்கூடாது, செப்பரேட்டாக வச்சுட்டு டைரக்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இப்படி க்ராஸாக இப்படிலாம் வைக்கக்கூடாது. இப்போது நம்ம வந்துட்டு நீடெலாம் வந்துட்டு இந்த உடன் ஸ்டிக்கை தான் வந்துட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஒர்க் பண்ணுவோம். இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொம்ப தள்ளிலாம் போகக்கூடாது. 3 ஃபிங்கர்ஸோட டிப்பில் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி மெதுவாக ரொட்டேட் பண்ணணும். அப்புறம் போக 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 கொஞ்சம் அப்படியே ஸ்பீட் பண்ணணும். எடுத்ததும் வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக வராது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இப்படி நீடில் மேலே போகும், இப்படி போகும், மேலே போயிடும். சம்டைம்ஸ் இது மாதிரி இப்படி போகும், சம்டைம்ஸ் இப்படி கீழே வந்துடும். நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், இப்படி போகும். இந்த மாதிரி டைரெக்ஷன் வந்து நீடலோட டைரெக்ஷன் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்கிறோம். அப்புறம் ரொட்டேட் பண்ணும்போது ஃபிங்கரோட டிப்பில் தான் இருக்கணும். இந்த மாதிரி டிப்பில் தான் இருக்கணும். இவ்வளோ தூரம்லாம் தள்ளிலாம் போகக்கூடாது. நீடில் எப்போவுமே இந்த மாதிரி உள்ள சென்டரில் வந்துட்டு போகவே கூடாது. எப்போவுமே நீடில் வந்துட்டு நமக்கு இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்படி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி பழகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு ஓகேவாயிடும். கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்கும். நமக்கு எந்த ஸ்ட்ரகுளுமே ஆகாது. நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது, நான் ரொட்டேட் பண்ணுறேன் இல்லைங்களா, அது மாதிரி நான் இந்த 2 ஃபிங்கர் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபிங்கரும் சேர்ந்து இங்கே போகும். இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு நீடில் கரெக்டாக இந்த 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் 2 ஃபிங்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த 3 ஃபிங்கர்ஸ்குள்ளேயே நம்ம எப்படிலாம் ஹோல்ட் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 3 டேஸ் 4 டேஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரிஜினல் நீடில், நம்ம அயன் நீடில்ஸோ இல்லை உடன் நீடில்ஸோ எது நமக்கு ஓகேவாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சேம் அந்த ஸ்டிக்கில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோமோ அதை அப்படியே இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும். நான் என்னோடய 2 ஃபிங்கர் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டேன். தெரியுதா? இப்படி மேலே கீழேலாம் போகக்கூடாது. நீடிலோட இந்த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, தெரியுதுல, இந்த போர்ஷனுக்கு கீழே வந்துட்டு, இதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு ஃபிங்கர் வந்து வரவே கூடாது. எப்போவுமே இதுக்கு கீழே வரக்கூடாது. இதுக்கு மேலேயே தான் இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்கணும். இதுக்கு மேலேயே இந்த 3 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்படி நம்ம நீடில் உள்ளே விட்டு எடுக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணுமே தவிர, நீடில் எப்படி சாய்க்கிறது இப்படிலாம் நம்ம எப்பவுமே பண்ணவே கூடாது. அப்படிலாம் பண்ணுறோன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணுறதில்ல அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் சாயுது, நீடில் இந்த மாதிரிலாம் போனால் தான் வரும், எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னும் நல்லா இதிலையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு ஓகே ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கள். அதுக்காக இது ஒன்றுலேயே பண்ணிட்டதால உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி இதில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2யும் சேஞ்ச் பண்ணி அப்பப்போ இதில் கொஞ்ச நேரம் சேஞ்ச் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். நீடில் ப்ராக்டிஸ் நல்லா வந்துடும். ஸோ இந்த ரொட்டேஷன் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம பாதி கடலை தாண்டின மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் உள்ளே வந்து நம்ம விட்டு எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட நீடிலில் ஒர்க் பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த நீடிலோட ஹெட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஹெட் பாயிண்ட்டு கால்குலேட் பண்ணி பண்ணணும்.
இப்படி நம்ம டிசைன் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் வந்து இந்த ஹெட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகணும். இப்படி போயிட்டு நீடில் ஃபேப்ரிக்குள்ளே இப்படி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம டிசைன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மேலே வரும் இல்லையா, மேலே வரும்போது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். நான் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஹெட் பாயிண்ட் ரொட்டேட் ஆகுது தெரியுதா? ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறோம். அப்போ வந்து ஃபேப்ரிக் நமக்கு எதுலேயும் சிக்காது. ஃபேப்ரிக்கோட த்ரெட்டெல்லாம் இருக்குல்ல ஃபேப்ரிக்கில், ஸோ அதில் வந்து சிக்காது. ஸோ நான் பண்ணுற பாருங்கள், பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிறேன். இப்போ இது ரொம்ப தின் நீடில் இருக்கறனால எனக்கு அப்படியே வருது. இதே நம்ம கொஞ்சம் திக்கான நீடில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேப்ரிக்குள்ளே த்ரெட்டில் மாட்டும். இதுவுமே லைட்டாக மாட்ட, ரொம்ப மாட்டலை. லைட்டாக ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது ரொட்டேட் உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம், உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். இது ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேப்ரிக் மாட்டவே மாட்டாது. நீங்கள் பண்ணும்போது எப்படி ஆகும்னா, இந்த நீடில் நான் பண்ணுறேன் பாருங்கள், இப்படி மாட்டிக்கும். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா மாட்டும். தெரியுதா மாட்டுது? ஸோ நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுத்தேன்னா மாட்டாது. ரொட்டேட் பண்ணி நம்ம எப்போவுமே எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீடில் கரெக்டாக எங்கேயுமே மாட்டாமல் நமக்கு டிசைனும் ரொம்ப அன்ஈவனாக இல்லாமல் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இப்படி பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஃப்ரீ ஃப்ளோவாக வரணும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு ரேண்டமாக தான் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் மாதிரி போட்டு லைனில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லைன்லேயே கரெக்டாக வந்துட்டு இந்த ஹோலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். அதை நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன், ஸ்ட்ரைட் லைனாகவே போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் கிளாஸ் மார்க் பென்சில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு பாருங்கள், நீடில் இருக்குது தெரியுதா? நீடில் கரெக்டாக விட்டுட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன், விட்டுட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன், விட்டுட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். மெதுவாக பண்ணணும். எடுத்ததும் வந்து ஸ்பீடாக பண்ணக்கூடாது. மெதுவாக அந்த லைன்லேயே கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி மெதுவாக பண்ணணும். நான் கேமரா இருக்குங்கிறத என்னால் கரெக்டாக பண்ண முடியல. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் கேமரா டிஸ்டர்பன்ஸில் எதுவும் இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். கரெக்டாக உள்ளே விட்டுட்டு ரொட்டேட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. ரொட்டேட் பண்ணி எடுத்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு எல்லா நீடில்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ரொட்டேட் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துருச்சு. பெரிய இதை விட கொஞ்சம் திக்கான நீடில்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணாமல் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பழக்கப்படுத்திக்கணும் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுக்கணும். இப்படி பண்ணிவிட்டு எல்லா டைரெக்ஷனும், அதாவது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். ஸோ எல்லா டைரெக்ஷனும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்திருக்கோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே போகணும். அடுத்தது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா டைரெக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம எந்த மாதிரி டிசைன் கொடுத்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நம்மளோட ஒர்க்கும் நமக்கு டைம் சேவ் பண்ணி சீக்கிரம் பண்ணி முடிக்கவும் முடியும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.